गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். வணக்கம். 20/11/2025 கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி விஸ்வவாசு வருடத்தில் இன்றைக்கு வியாழக்கிழமை அமாவாசை திதி இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கிற நாள். விசாக நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் இருக்கிறார். வருடம் ஆரம்பித்து 324 நாட்கள் ஆகிறது. இன்னும் 41 நாட்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே திருப்புலிக்கேணில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள் கோவிலிலே ஸ்ரீராமருக்கு மூலவருக்கு அலங்கார திருமஞ்சன சேவை கொடுக்கக்கூடிய இந்த நாளிலே சுவாமி மலையிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரக்கூடிய தரிசனம் தரக்கூடிய இந்த நாளிலே நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரைக்கும், மாலை வேளையிலே 6:30 7:30 மணி வரைக்கும். இராகு காலம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, குளிகை நேரம் 9 10:30 வரை, யமகண்டம் 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய நாளில் சூலம் தெற்கு திசை, எண்ணெய் பரிகாரம். இந்த விசாக நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பதனாலே ரேவதி நட்சத்திரம் மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் உண்டு. விருச்சிக லக்னத்திலே சூரியன் 4 நாழிகை 42 வினாழிகள் இருக்கக்கூடிய நாள். சூரியனின் உதய நேரம் 6:15. இன்றைக்கு சோபன யோகம், நாகவ கரணம் என்கிற யோக கரணங்கள் உண்டு. இந்த சோபன யோகம் என்பது பூமி வாங்கிறது, கல்யாணம் பண்ணுறது, புதுசாக ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிக்கிறது, புதுசாக ஜுவல்ஸ்லாம் வாங்கி போட்டு பார்த்துக்கிறது, ஆஃபீஸ்லேயோ எங்கேயோ பதவி ஏற்றுக்கொள்வது, ஆரோக்கியத்துக்கான சோபனம்னாலே ஆரோக்கியம், அதற்கான காரியங்கள் எல்லாம் செய்வது. நாகவ கரணம், நாகவம்னாலே தெரியும் பாம்பு. அப்போ எதெல்லாம் கெட்ட காரியங்களோ அதெல்லாம் செய்கிறது. சில தொழிற்சாலைகளிலே விஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரசாயனங்கள்லாம் இருக்கும், கெமிக்கல். அந்த கெமிக்கல் எல்லாம் கொஞ்சம் வாங்கிறது, மிக்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் செய்யலாம். பகைவரை வெல்றதுக்கான ஒரு நல்ல ஒரு கரணம் இந்த நாகவ கரணம். அமாவாசை அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கிறதுனால இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் இந்த நாளிலே செய்வது வழக்கம். விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது குருவுடைய நட்சத்திரம். கதிர் அறுக்கிறது, நல்ல கோடி உடுத்துக்கிறதுன்ற ட்ரெஸ் போட்டுக்கிறது, சீர்லாம் செய்கிறது. அதை தவிர கிணறுலாம் ரிப்பேராக இருக்குது அப்படின்னு ரிப்பேர் ஒர்க்லாம் இருந்ததுன்னா இன்றைக்கி நிறைய பண்ணலாம். அதெல்லாம் சரி பண்ணிங்கன்னா சரி பண்ணிக்கலாம். இன்றைய நாள் 20 நவம்பர். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் வக்கரம் இந்த 4 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடியது இந்த விருச்சிக ராசிக்குள்ளே இருக்கிறாங்க. ராகு கும்பராசியில், சனி வக்கரமாக நமக்கு மீன ராசியில், குரு வக்கரமாக கடகராசியில், கேது சிம்ம ராசியிலும், சுக்கிரன் துலா ராசியிலும் இருக்கக்கூடிய நாள். 4 கிரக சேர்க்கையான இன்றைய நாளிலே ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு தொடர்ந்து காணலாம். வாருங்கள். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. இன்றைக்கு அஸ்வதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு நாள். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியிலே 4 கிரகங்கள் சூரிய செவ்வாய் சந்திர புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். இதனாலே உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதத்திலும் நிறைய புதிய டெசிஷன் எடுப்பதா இருந்தால் இன்றைக்கி அதை கைவிட்டு விடுறது நல்லது.
இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மட்டும் செய்யாமல் ஏற்கனவே ரொட்டீனில் இருக்கக்கூடிய காரியங்களை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா போதும். இதுதான் கரெக்டான விஷயமாக உங்களுக்கு இன்றைக்கி வச்சுக்கணும். ஆஃபீஸ்லேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனத்தோடு செய்யணும். ஆஃபீஸில் போயிட்டு அப்படியே டகால் பண்ணுறது, வெளி வட்டாரத்தில் போய் வேண்டாத விவாதங்கள் பண்ணுறது, வீண் மம்பு சண்டைக்கு போகிறது, இது ரெண்டும் வேண்டாம். இன்றைய 2-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் பயன்படுத்தலாம். இன்றைய நாளிலே முருகனை நினைந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். வணக்கம் ரிஷப ராசி அன்பர்களே. உங்கள் ராசியை 7ஆம் பார்வையாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய சந்திர, சூரிய, புத, செவ்வாய் இவர்கள் உங்கள் நேர பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி பார்த்துட்டுருக்குறாங்க. அதனால் சுகங்கள் உண்டாகும். ஆனாலும் சில விஷயத்தில் ரொம்ப ஃப்ரிக்ஷனும் இருக்கும், அலைச்சல்கள் நிறைய இருக்கும், சில விஷயத்தில் கலகங்களும் உண்டாகும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எல்லாமே வெளுத்ததெல்லாம் பால் நினச்சிங்கன்னா குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது சில பிரச்சனைகளையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் கொஞ்சம் மனதை ஒருநிலைப்படுத்தி செய்யக்கூடிய காரியங்கள். ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் இருப்பவர்களுக்கு இன்றைக்கி தியானம் அப்படிங்கிறது தெரியும். அப்படி தியானித்து அதுக்கப்புறம் இந்த நாளை துவங்கள். குருவின் வழிபாடு இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கும். குருவை வழிபடுறதுனால முருகனை வழிபடுறது ரொம்ப நல்லது. 4-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளலாம். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. பலவிதமான சிக்கல்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே உங்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள். பொருள் வரவுகள் எல்லாம் உண்டாகக்கூடிய நாள். நல்லது ஒரு லாபங்கள் உண்டு. குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடக்கலை சார், ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கீங்கிறவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லுவேன். லாபங்களை நிறைய பெற்றுத்தரக்கூடிய சௌக்கியமான நாள் இன்றைக்கு. அதனால் இன்றைக்கி நல்லா ஒரு கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக எதனா செய்யணுன்னா தாராளமாக பண்ணுங்கள். குழந்தைகள் விஷயத்தில் நிறைய புதிய விஷயங்கள் எல்லாம் கொண்டு வாங்க. முதலீடுகள் எல்லாம் இன்றைக்கி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் லைனப் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை பெறுவதற்காக இருக்குது. 5-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும். இதை நாளிலே பார்த்தசாரதி பெருமாளை வழிகாட்டுதலுக்கு வைத்து கொள்வதும் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் பல விதத்திலும் நல்ல பலனை பெற வைக்கும். வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே. இன்றைக்கு 5ஆம் இடமான விருச்சிக ராசிக்குள்ளார குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த ராசிக்குள்ளார சூரியன், சந்திரன், புதன் மற்றும் செவ்வாய் சேர்ந்திருக்க இந்த நாள் புதிய புதிய விஷயங்கள் எல்லாத்தையும் நுணுக்கங்களாக பண்ண வேண்டும். அப்படிங்கிறதுனால நிறைய புதிய அனுபவங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைப்போகிறது. உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய நாளாகும். மனதிலே மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாகும். கொஞ்சம் சுற்று வட்டாரத்தில் உங்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைக்கி உங்களுக்கு லாபங்கள் உண்டு. 4-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாளிலே தேரோட்டியான இந்த கிருஷ்ண பரமாத்மா பார்த்தசாரதி பெருமாளை வணங்க உங்கள் வாழ்க்கையிலே எப்படி கீதை உபதேசம் பிரியப்பட்டதோ அப்படி உங்களுக்கு தெளிவான சிந்தனைகள் மனதிலே உண்டாகும். வணக்கம் சிம்மம் ராசி அன்பர்களே. உங்களுடைய முயற்சிக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கு நீங்கள் முயன்று செய்யக்கூடிய விஷயங்கள் லாபத்தை கொடுப்பதாக இருக்கும். விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும்.
தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே வழியை கொண்டு போய் மாட்டிக்கிறது. அப்போ நீங்கள் எது பண்ணணும், மனதை பக்தியுடன் மாற்றிக்கொள்ள வேண்டும். பக்தி ஸ்ரத்தையாக இருப்பவர்கள் வீண் விவகாரத்துக்குள்ளே போகமாட்டாங்க. அதனால் கொஞ்சம் மனதை பக்தியோடு கொண்டு போயிட்டீங்களா லாபங்கள் உண்டாகக்கூடிய நாள் இன்று. மனதிலே சோர்வுகள் இருந்தால் நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்கள் ராசியின் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரகதியில் இருப்பதனாலே பொன் வத்திர சேர்க்கைகள் எல்லாம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும். இந்த நாளிலே உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு ஆசை இருக்கோ அதெல்லாத்தையும் நிகழ்வாக நடத்தி கொடுப்பதற்கு லக்ஷ்மி தேவியை வணங்குவதும் கூடுதல் சிறப்பை தரும். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் எந்த முயற்சியையும் விவேகத்துடன் செயல்படும்போது இன்றைய நாளிலே வெற்றியை நோக்கி இலக்கை அடையலாம். பணம்லாம் வரும், இன்றைக்கி கவலைப்பட வேண்டாம். சூரியனும் 3ஆம் இடத்தில் இருக்கிறது நன்மையை தருவதாகும். உங்கள் ராசிநாதன் புதன் வக்ரகதியில் இருப்பதும் நல்லதை நடப்பதற்கும், 3ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சியிலே அமர்ந்ததால் பணவரவுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் பணவரவை கொடுப்பார். தொழிலிலே வரக்கூடிய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் லாபத்தை தரும். வக்ரகதியிலே இருக்கக்கூடிய சனி பகவானும் 6ஆம் இடத்தை தொடுவதனாலே தொழில் முறையிலே பணவரவு உண்டு. அதனால் பைசாவை பற்றி இன்றைக்கி அதிகமான ஒரீஸ் இல்லாத விஷயங்கள் உண்டு. சில நண்பர்களுக்கு வேலை மாற்றங்களும் லாபத்தை தருவதாக இருக்கிறது. 7, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும். இந்த நாளிலே முருக வழிபாடும் ரொம்ப சிறந்த பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே, சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே இருக்க, உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலே சூரிய சந்திர செவ்வாய் புத சேர்க்கையில் அமர்ந்திருப்பது குடும்பத்திலே பலவிதத்திலும் பல குழப்பங்களையும் ஏற்படுத்தினாலும், மருத்துவ செலவுகள் கொடுத்தாலும், நிறைய பிரயாணங்கள் தந்தாலும், உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் மதிப்பு குறைவாக பண்ணினாலும், இந்த நாள் ஓரளவு மேக்கப் பண்ணிட்டு போகக்கூடிய அளவுக்கு பண வரவு கொண்டு வந்துடுவார். இன்றைக்கி குருவின் பார்வை குடும்பஸ்தானத்து மேலே விழுது. அதனால் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வந்துடலாம், கவலைப்பட வேண்டாம். எல்லா ப்ரெஷரையும் தாங்கலாம். நான் எவ்வளோ பார்த்துட்டேன், இது என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் செய்வீங்க. திடீர் செலவு வந்தால் கூட அதை சிக்ஸர் அடிக்கக்கூடிய உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அப்படிப்பட்ட நாள் இன்றைக்கி. 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளை இனிய நாளாய் அமைத்து கொள்வதற்கு முருகனை வழிபடுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, மனதிலே பலவிதமான சிந்தனை ஓட்டங்கள் வரக்கூடிய நாள். சூரியன் செவ்வாய் புதன் சந்திரனுடன் சேர்ந்து அமரக்கூடிய இந்த நாளிலே, புதனும் வக்கிரத்தில் இருக்கக்கூடிய நாளிலே என்ன செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோன்னு மட்டும் தெரியல, ஆனால் ஏதோ செய்யணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் நிறைய இருக்கும். முதல்ல அதை புரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் 1 by 1 செய்ய ஆரம்பிங்க. எதிர்ப்புகள் இருந்தால் எப்படி அதை வெளியில் வர்றது, நல்ல செய்கைகள் செய்யணுன்னா எப்படி கண்டினியூவாக பண்ணுறது, கோபத்தை எப்படி குறைச்சிக்கிறது, வெற்றியை எப்படி ஜாஸ்தி பண்ணுறது, இப்படிங்கிறத கால்குலேஷன்ஸ் எல்லாம் இன்றைக்கி கொண்டு வந்துட்டிங்கன்னா போதும். அடுத்தவனை பற்றின சிந்தனை கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. உங்களை பற்றி யோசிங்க, செல்ஃபிஷாக இருங்க, பி செல்ஃபிஷ். அப்படி இருந்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கக்கூடிய நாள் இன்று. 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த நாளிலே கூடுதலாக ஸ்ரீ ராமபிரமானை வணங்கி செய்யக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை தரும்.
வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 12ஆம் இடத்திலே சூரிய செவ்வாய் புத சந்திரன் சேர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி சூழ்நிலை 4 கிரகங்கள் சேர்ந்து அமர்ந்துட்டாக்க ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும், செலவு ஜாஸ்தி இருக்கும், உடல் உபாதைகள் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். இதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி தான் 11ஆவது இடத்துல சுக்கிர பகவான் அமர்வதும், உங்கள் ராசிநாதன் அஷ்டமத்தில் இருந்து வக்ரகதியில் வருவதும் உங்களை கவனிச்சுக்கிறார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். ஏன்னா அவருடைய பார்வை 12ஆம் இடமான இந்த விருச்சிக ராசி மேலே விழுது, 2ஆம் இடமான மகர ராசி மேலே விழுது, அதுபோல் 4ஆம் இடமான மீனராசி மேலே இருக்குது. அதனால் இவர் பார்த்துக்கிறார் உங்களை, கவலைப்படாதீங்க அப்படிங்கிற டோன் க்ளீனாக இருக்குது. 2-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இந்த நாளை சிறப்பாக்குவதற்கு முருகனை வழிபடுவதும் நல்ல பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. தொழில் ஸ்தானத்துக்குள்ள சுக்கிரன் அமர்ந்ததினாலே பலவிதமான கலகங்கள், பொருளழிவுகள், தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே சூரியன் செவ்வாய் சந்திர புதன் இவர்களுடைய சேர்க்கையானது லாபஸ்தானமான விருச்சிக ராசியில் அமர்வதும் அதனை குருவின் பார்வைப்படுவதும் உங்களுக்கு வெற்றியின் இலக்கை நிர்ணயித்து கொடுக்கக்கூடிய நாளிலே இந்த நாளும் ஒன்று. மனதிலே நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க, லாபங்கள் பெருகும், பொன் வஸ்திர சேர்க்கைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். பிரயாணங்களும் இடப்பெயர்ச்சிகளும் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத் தருவதனாலே தாராளமாக எல்லா காரியத்தையும் செஞ்சு கொண்டே போகக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கு. 3-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இந்த நாளிலே உங்களுக்கு துணை நிற்கும். முருகனை வழிபடுங்கள், மனதில் நினைந்ததெல்லாம் நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பம் ராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்களுடைய வேலைகளில் பல விஷயத்திலும் சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனாலே மனதிலே நினைத்ததெல்லாம் நடத்திவிட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும், தொழில் ஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியனால் லாபம் கிடைத்தாலும் செவ்வாயினால் பண விரயம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை உண்டு. சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதனால சந்தோஷமான ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. உங்களுக்கு அதிகாரிகளால் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய நாள் இன்று. இன்றைக்கு புதனின் வக்ரகதியானது சுக்கிரனை தொடுவதற்காக சென்று கொண்டிருக்கிறது. ஸோ அப்போ 10ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இட தொடர்பானது பிரயாணங்களும் இடப்பெயர்ச்சிகளும் கொடுப்பதற்காகவும், வீட்டிலே சுப நிகழ்ச்சியினால் பத்திரிகை கொடுக்கறது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்வதனாலும், கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகளுக்காக அலைவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலே நல்லதொரு மாற்றங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. 1-11 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்வதும் இந்த நாளிலே ஸ்ரீராமரை வழிபடுவதும் உங்களுக்கு மேலும் சிறப்பை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் அஷ்டமம் என்கிற இடத்துல கொஞ்சம் டச் பண்ணிட்டு போகிறாரு இன்றைக்கி சந்திர பகவான். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மார்னிங் ஹவர்ஸில் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. மற்றவர்கள் இன்றைக்கி ஓகே, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றியை தருவதாக அமையும். 9ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்குள்ளார 4 கிரக சேர்க்கைகள் அமர்வது ரொம்ப விசேஷமாக இருக்கிறது. அதனாலே உங்களுடைய அடமன்சி அப்படிங்கிற விஷயங்கள், எதையும் நினைத்ததை சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஜாஸ்தி இருக்கும். அதனால் செஞ்சிடணும் அப்படிங்கிற நீண்ட நாள் ஆசைகள் இன்றைக்கு நிறைவேறக்கூடிய நாளாகவும் இதனால் அமைத்து கொடுக்கும். விரும்பிய பொருளை வாங்கி மகிழக்கூடிய நாள் இன்று. இன்றைய நாளிலே 2-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும்
எதையுமே வெற்றியை கொடுக்க வேண்டும் என்றால் முருகனை வழிபடுவதும் உங்களுக்கு சிறந்த பலனை தரும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.